ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டிஃபன் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பொங்கல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கிண்ணம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3/4 டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன். இது வந்து ஜீரக சம்பா அரிசி. நம்ம பொங்கலுக்கு வேணும்னா பச்சரிசியும் சேர்த்துக்கலாம், இல்லை புழுங்கல் அரிசியும் சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இதில் பண்ணுறேன். அது இல்லாத 3/4 டம்ளர் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவி வச்சிடலாம் நம்ம. இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஊரெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம குக்கரில் வைக்க சொல்ல பாசிப்பருப்பை தனியாக வறுத்துட்டு இதை வந்து அப்படியே கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் ஊற வச்சு பண்ணோன்னா நல்லா குழஞ்சி வரும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் 15 மினிட்ஸ் ஊறினா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போது ஊற வச்சு எடுத்த அரிசியும் பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. இதில் வேணும்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பச்சை மிளகாய் எதுவும் ஆட் பண்ணலை. யூஸ்வலாக நார்மல் பொங்கலில் வந்து பச்சை மிளகாலாம் யாரும் சேர்க்க மாட்டாங்க. இப்போ வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3/4 டம்ளர் அரிசி 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். மொத்தம் 1.5 டம்ளர் கணக்கு வருது. இந்த 1.5 டம்ளருக்கு 4.5 டம்ளர் தண்ணி நான் வைக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. குக்கரை மூடிடலாம். இப்போது மூடி இது ஒரு 4 விசில் வச்சா போதும். அரிசிக்கு ஏற்ற மாதிரி விசில் மாறும். பச்சரிசி எடுத்திங்கன்னா ஒரு 5 விசில் வச்சா நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா குழஞ்சி வரும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். விசில் அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். அது அந்த விசில் அடங்குற டைமுக்கு நம்ம இதுக்கு தாளிப்பு செஞ்சிடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். விசில் அடங்கியாச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அந்த பாசிப்பருப்போட ஸ்மெல் வீடு ஃபுல்லாக வருது. ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளிச்சதை கொட்டிடலாம். அதில் கொட்டி கலந்து விட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா மணம் வரும். இந்த வாட்டி நான் மார்க்கெட் போக சொல்ல எனக்கு கருவேப்பிலை கிடைக்கல. கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.